ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. ரீசெண்ட் டேஸில் வேர்ல்டு ஃபுல்லாக வாரோடைய பேனிக் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? பட் இந்த சமயத்தில் ரீசெண்டாக இந்தியா வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ரீசெண்டாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் சிஸ்டத்தில். அவங்களுடைய பூஸ்டப் பண்ணுற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுற வகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல்கிட்ட இருந்து நிறைய வாங்குறாங்க, ரஷ்யாக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்கிட்ட இருந்து நிறைய ஃப்ளைட்டர் ஜெட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதையும் தாண்டி என்னென்ன வாங்கியிருக்காங்க, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்காங்க? நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்க முக்கால்வாசியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரஷ்யன் பேஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பல வருஷமாக ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்து நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக S-400ன்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம அங்கேருந்து வாங்கியிருக்கோம், ரஷ்யாட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும், வேறு என்னெல்லாம் வாங்கணும், S-400ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது எப்படி நம்ம இந்தியாவை சேஃப்கார்ட் பண்ணுன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெகுலராக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ S-400 எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ரஷ்யாட்டேருந்து நம்ம என்னென்னலாம் ரீசெண்டாக இந்த மார்ச் மாதம் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா S-400 மிசைல் சிஸ்டம் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் துங்சுகா அப்படின்ற ஏர் டிஃபென்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா S-30 அப்கிரேட்ஸ் இதை வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் நம்மளை தாக்க வரதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அட்டாக்கிங் மோடில் போகிறது இல்லாமல் டிஃபென்ஸ் மோடில் ரொம்பவே சேஃபாக இருக்கணுன்றதுக்காக வாங்கப்படுற டிஃபென்ஸ் தான் இந்த வகையான டிஃபென்ஸ் எல்லாமே. இதில் மெயினாக முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த S-400. இது ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியானது. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.6 பில்லியன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 63,000 crores வந்து இந்த ஒரு S-400க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இதில் என்ன இருக்குது, இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெஷாலிட்டி, இதோட ஒர்க் ஆஃப் நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லாங் ரேஞ்ச் சிஸ்டம், லாங் ரேஞ்சில் இருந்து வரக்கூடிய பேலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் ட்ரோன்ஸாக இருந்தாலும் டிஃபென்ஸ் ஃபார் ஏர் டிஃபென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனிமி நாட்டில் இருந்து ஏர் டிஃபென்ஸ் எந்த வகையில் அட்டாக் பண்ணாலும் அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளில அனுப்புறதுக்கு ஒரே பயங்கரமான ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த S-400. இதை வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 3 ஸ்குவாட்ரம் வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸ்குவாட்ரம்னா நான் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் நான். பட் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்தியா கிட்ட ஆல்ரெடி 3 ஸ்குவாட்ரம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்குவாட்ரம் வந்து ரஷ்யாட்டேருந்து வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 நம்பர் ஆஃப் ஸ்குவாட்ரம் நம்ம வந்து ஆர்டரும் பண்ணியிருக்கோம், அப்ரூவும் ஆயிடுச்சு, வந்துடும். இன்னும் மோஸ்ட்டாக இந்த 2026க்குள்ளே அது வந்து ரஷ்யா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்க 2 ஸ்குவாட்ரமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வர வேண்டியது ரஷ்யா உக்ரைன் வார் போய்கிட்டு இருக்க ஒரு ரீசனுக்காக ரொம்ப டிலே ஆகி இப்போ வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இல்லைனா இது வந்து ஆல்ரெடி நம்ம ரீசெண்டாக இஷ்யூ ஆனது இல்லைங்களா பாகிஸ்தான் கிட்ட, அதுக்கு முன்னாடி இது வந்து சேர வேண்டியது இப்போ கொஞ்சம் டிலே ஆகி வந்துக்கிட்டு இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்குவாட்ரம்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸ்குவாட்ரம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாட்ரமில் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 வெஹிக்கிள் வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் அந்த பிக்சரில் என்னுடைய தம்ப்நெயில் பிக்சரில் பார்த்த மாதிரி இந்த வெஹிக்கிள் தான் அது. இது வந்து ஒரு ஸ்குவாட்ரம் கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 வெஹிக்கிள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பிரெயின். இந்த பிரெயின் இந்த சென்ஸ் எப்படின்னா இதுதான் வந்து வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் மற்ற எல்லா வெஹிக்கிளுக்குமே, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து ஐ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ இந்த சென்ஸ் கண்ணு. பார்க்குறதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகும், ரேடார் வழியாக எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்குது, எங்கே அட்டாக் பண்ணணும், எது வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிசைல்ஸ் வரதாக இருந்தாலும் சரி, ஏர் டிஃபென்ஸ் வரதாக இருந்தாலும் சரி, எங்கெங்கே என்ன இருக்குன்றதை இதில் மட்டும்தான் தெரியும். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேடார் சிஸ்டம். எங்கே பிளேஸ் பண்ணணும், எங்கே வந்து வர மிசைல்ஸை அடிக்கணும், எந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி அடிக்கணுன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரேடார் சிஸ்டம் 3ஆவதாக இருக்கிற இந்த வெஹிக்கிளில் தான் வந்து நோட் பண்ணப்படும். அடுத்து இருக்கிறது வந்து ஃபுல்லாமே அட்டாக்கிங் மோடில் போயிடும். அடுத்து 8 வெஹிக்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கேரி பண்ணி மொத்தம் 4 டியூப்ஸ் வந்து இருக்கும். ஒரு டியூப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 36 நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் வந்து கேரி ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதோடைய ஃபங்க்ஷனிங் மோடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இதை நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை வாங்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு S-40 டார்கெட் பண்ணி பல வருஷமாக இதையே அகைன் அண்ட் அகைன் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது நிறைய வார்ஸில் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எந்த வார்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிரியன் சிவில் வாரில் இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் நரோகோ கார்பாக் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் நடந்திருக்கு. அதுலேயும் இந்த
எக்யூப்மெண்ட் வந்து ரொம்பவே பக்காவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இப்போ ரீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணியிருக்க ஒரே ரீசனுக்காக இதை வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஏன் இந்த சென்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் வித்தியாசம் எடுத்து பாருங்களேன். நம்ம கண்ட்ரி இந்தியாவை சுற்றி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனிமீஸாக இருப்பாங்க. இந்தியா விட்டு தள்ளி பார்த்தா கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா இருக்குது, யூஎஸ் வந்து ஃப்ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரான், இந்த மாதிரி இந்தியாவை விட்டு தள்ளி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்தியாவை சுற்றி பார்டரில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணுற கண்ட்ரியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்டையும் ஓரளவுக்கு டீசெண்டான சைனா கிட்ட ரொம்பவே பயங்கரமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. பட் ஆனால் பாகிஸ்தானை நம்ம வந்து லத்தாஜிக்காக எடுத்துக்க முடியாது. அவங்கள்ட்டையும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டீசென்ட் கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களும் வச்சுருக்காங்கன்றத ஏற்றுக்க தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த சிஸ்டம் S40 S400ன்றதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மள்ட்ட 3 இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு இங்கே வந்து பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு ஸ்குவாட்ரம் வந்து ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தானுடைய அட்டாக் எதுவாக இருந்தாலும் தடுக்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரௌண்ட் 600 கிலோமீட்டர்ஸ்க்கு இதோடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இந்த சென்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்தாலும், எனிமியோடைய ஏர் டிஃபென்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, பாம்பர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரோன்ஸு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸ், எந்த கைண்ட் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் வந்தாலும் 600 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இதனால் பர்ஃபெக்டாக வந்து ஷீல்டு பண்ண முடியும். ஷீல்டு இந்த சென்ஸ் உள்ளே வர முடியாது. 600 கிலோமீட்டர்ஸுக்கு நம்ம முன்னாடியே இதனால் நிறுத்தி வைக்கப்பட முடியும். இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய டிஃபென்ஸ் வராத அளவுக்கு இன்னொரு ஸ்குவாட்ரமும் நம்மளால் வந்து ப்ளேஸ் பண்ணப்பட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக பார்த்து இதுதான் வேணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன். நம்மள்கிட்ட ஆல்ரெடி 3 இருக்குது, 2 கம்மிங், எப்படி சொல்கிறது, அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்குது, ஆன் தி வேல இருந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்குவாட்ரம் வந்து ஆர்டரும் பண்ணியாச்சு. அது மோஸ்ட்லி 2026 நம்மளை வந்து சேர்ந்துடும். மொத்தம் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 10 S40 10 நம்பர் ஆஃப் S400 ஸ்குவாட்ரம் வந்து பிளான் பண்ணது. மோஸ்ட்லி இந்த இயர்க்குள்ளே சக்ஸஸாக வந்துடும்ன்றது தெரியும். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது தெரியுது. இது எல்லாமே யாரோட காசு? நம்மளுடைய உழைப்பு. நம்ம வந்து பே பண்ணுறது, நம்ம பே பண்ணுற டேக்ஸில் இருந்து வர்றது, அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேஃப்டி ரீசனுக்காக தான். இதை நம்ம தப்பே சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் நம்ம ஒரு கொஸ்டினும் ரைஸ் பண்ணணும். இவ்வளோ வளர்ந்த நாடாக இருந்தாலுமே நம்ம பெருசாக நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெரிய அளவில் நம்மளால் வந்து செல் பண்ண முடியல. த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றது உண்மை, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்ற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, நிறைய வார் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்பவே டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பயங்கரமாக டெவலப் ஆகியிருக்காங்க. பட் நம்ம இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நிறையா வாங்கிட்டு தான் இருக்கோம். வாங்கிறதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியுமா, இது எல்லாமே நம்மளால் கற்றுக்க முடியும். பட் ஸ்டில் பெரிய கண்ட்ரிஸ்லாம் பாருங்களேன், ரஷ்யா, சைனா, யூஎஸ், இவங்க யார்கிட்டயா வாங்குறாங்களா? அவங்க செல் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. நம்ம இது ப்ரைஸுக்காக இந்த எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறன்றதை தாண்டி நம்ம எப்போ தான் வந்து நம்மளே வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பில்ட் பண்ண போகிறோன்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது சூப்பர். பட் ஆனால் அது இந்த ஃபாஸ்ட் வந்து பத்தாதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த S400 எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படிலாம் ஆக்ட் ஆகுன்றதை, இந்தியா எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.